சகாதேவன் அவர்கள் ஒரு ஜோதிடர், மிக சிறந்த ஜோதிடர். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். யார் சகாதேவன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாண்டவர்களில் தர்மர், பீமர், அர்ஜுனர், நகுல, சகாதேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சகாதேவரதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அவர் மிக சிறந்த ஜோதிடர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சண்டை நடக்கிறப்போ இறுதி யுத்தம் நடக்குது. அப்போ அவர் ஜோதிடராக இருக்கறனால அவர் நடுநிலையாக தான் இருப்பார். அவங்க சொந்த அண்ணன் தம்பிகளுக்கும் கரெக்டான பலன் சொல்லுவார். துரியோதனன் கேட்குறப்பவும் அவருக்கும் சரியான பலனை சொல்லுவார். அப்படி சொல்லும்போது துரியோதனன் போய் கேட்குறப்போ அவருக்கு இன்னைக்கு நீ தான் ஜெயிப்ப, அதே மாதிரி நடக்கும். அந்த 21 நாட்கள் அந்த பாரத போர் நடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் பக்கம் நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி துரியோதனன் பக்கம் சகாதேவன் கணிச்சு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லப்பட்ட கணிப்பு மிக சரியாக நடந்து அந்த 10 நாள் போர்லேயும் கௌரவர்கள் பக்கம்தான் நல்லா ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தர்மர் போய் கேட்குறப்பவும் 2 பேரும் போவாங்க. காலையில் துரியோதனனும் போவார், தர்மரும் போவார். துரியோதனன் நீ தான் ஜெயிப்பேன்னு சகாதேவன் சொந்த அண்ணனுக்கு ஜெயிப்பேன்னு சொல்லாமல் அவருக்கு தான் சொல்லுவார். அதே மாதிரி நடக்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்போ இப்படியே சொல்கிறே அப்படின்னு சொல்லி தர்மர் கேட்குறப்போ, ஜாதகம் அப்படி தான் காட்டுது, அப்போ நான் என்ன சொல்ல முடியும், நான் உண்மையை தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன மாதிரியே நடக்கும். அதுக்கப்புறம் அந்த 10 நாட்களுக்கு அப்புறமா ஒரு அரைவாசி போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சகாதேவன் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, உங்கள் பக்கம்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு. அதை கேட்டுட்டு சந்தோஷமாக துரியோதனன் போகிறாரு. ஆனால் அந்த நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றிகள் தர்மர் பக்கம் வருது. ஆனால் சகாதேவன் எப்போவுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். துரியோதனனுக்கு நல்லாவே தெரியும் சகாதேவன் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு, இன்னொருத்தர் பக்கம்லாம் பேச மாட்டார் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் எப்படிரா அவர் சரியாக சொல்கிறாரு, ஆனால் அவங்க பக்கம் நம்ம இதில் நிறைய பேர் இறக்குறாங்க, நமக்கு வெற்றி கம்மி ஆகுது, அவங்க பக்கம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு வராரு. சகாதேவன்கிட்டயே கேட்குறாரு, நீங்கள் இப்படியே சொல்கிறீங்க, ஆனால் நாளுக்கு நாள் தர்மர் பக்கம்தான் வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு. அப்போ சகாதேவனுக்கு குழம்பி போகுது. என்னடா நான் சொல்கிற ஒரு கணிப்பே தவறுமா? கடவுள் அனுகிரகம் இருக்குது, நம்ம சரியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் நமக்கே தவறுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன நான் என்னோடய கணிப்பே சில தவறுகள் வருதே, எப்படி இப்படி ஆகுது, அப்போ நானே தப்பு செய்வேனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்குறப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ நீ கேட்டியில்ல நானே எப்படி தப்பு செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உனக்கு நீ சொல்கிறதெல்லாம் சரியாக நடந்துருச்சு அப்படின்னா உனக்கு ஒரு மமதை ஆயிடுச்சுல்ல, அப்போ நீ கடவுள் ஆயிடுவில்ல, நீ என்ன சொன்னாலும் அது நடந்துருச்சுன்னா நீ கடவுள் ஆயிடுவில்ல, அதனால் நீ சொல்கிறது நடக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுள் முடிவெடுப்பார், அதுபடியும் நடக்கும், அதனால் நீ பாட்டுக்கு சொல்லிட்டேரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நமக்கு மேலே. நீ என்ன தான் ஜோதிடராக இருந்தாலும், நீங்கள் என்ன தான் சிறப்பாக சொன்னாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அவர் நினைக்கிறத நடத்தியே தீர்வார். அது இந்த கருமா அப்படிங்கிற விஷயத்தில் கடவுள் எந்த இடத்துல இந்த கருமாவை உங்ககிட்ட அந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் அந்த இடத்துல வச்சுருப்பார்.